अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் டேஸ்டி அண்ட் க்ரீமியான சிக்கன் லோடட் சப் ரெசிபி தான் வந்து பார்க்க போறீங்க ஸோ நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இஃப்தார் டைம்ல செய்யறதுக்கு நல்ல ஃபில்லிங்காக நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம் அது மட்டும் கிடையாது உங்கள் பேக்கிங்கில் இன்க்ளூட் பண்ணுறதுக்காகவும் ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும் அண்ட் மோர் ஓவர் இந்த பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வீட் ஃப்ளவர் வச்சு தான் செஞ்சுருக்கோம் மைதா கிடையாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பவுலில் மொத்தமாக 345 ml அளவுக்கு பாலும் தண்ணியும் வந்து எடுத்திருக்கேன். அதாவது பாதி பால் பாதி தண்ணி 345 ml டோட்டலாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 30 grams ஆஃப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 7 கிராம் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேங்க. நான் சொன்ன மாதிரி பாலும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப அதிகமான சூட்டில் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் பொங்கறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல, கலக்கின உடனே நான் வந்துட்டு ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 420 கிராம் அளவுக்கு ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 20 கிராம் அளவு பால் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த ஈஸ்டோட மிக்சரும் இந்த ஃப்ளாரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பேட்சுலா வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட டோ ஹூக் வச்சே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இதை ஸ்டாண்ட் மிக்சரில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிராம் அளவு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டை முக்கியமாக இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும், நம்ம ஈஸ்ட்டு கூட வந்து சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கையில் பண்ணிடுற மாதிரி இருந்தால் ஒரு க்ளீனான கவுண்டர் டாப்புக்கு மாற்றிட்டு நல்லா கையில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் பிணைஞ்சு எடுக்கணும். ஓகேங்களா, 10 மினிட்ஸ் நிறுத்தாமல் கையை வச்சு நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதுனால நான் ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு விட்டுறேன். நீங்கள் கையில் பிசைகிறதா இருந்தால் நல்லா கையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. டோ வந்துட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா இதில் வந்து மெல்டட் பட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா 45 கிராம்ஸ் ஆஃப் மெல்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கணும் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரல்ஸ் நீங்கள் 45 கிராம்ஸ் ஆஃப் ஆயில் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆயில் ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே பன்ஸ் ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால நம்ம பட்டர் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு டோ ஹூக்கில் வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸில் அது நல்லா டோ மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணி இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ், டோட்டலி 10 மினிட்ஸ் நம்ம இதை வந்து நல்லா நெட் பண்ணணும். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கையில் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். மைதாவை விட கோதுமை மாவு வந்து இன்னும் கொஞ்சம் கூடி லூஸாக இருந்தால் நம்மளோட பன்ஸ் வந்து இனிமேல் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஆயில் ஆர் பட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி தான் வரும், ரொம்ப ஈஸியாலாம் எடுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டான பன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பன்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். நான் எப்பவும் போல் இந்த பவுல் இருக்குல்ல, இதிலே கொஞ்சம் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிட்டு இதிலே வந்துட்டு நான் மாவு வைக்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது பவுலில் மாற்றுறதா இருந்தால் கூட அதில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நம்ம நல்லா டக் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் ப்ரூஃபிங்காக விட போகிறோம். ஒரு 1லேருந்து 1.5 ஹவர்ஸ் வந்துட்டு இது நல்லா ப்ரூஃப் ஆகட்டும். ஸோ உங்கள் வீட்டில் எது வார்மான பிளேஸ்ன்னு பார்த்தா அது வந்து வச்சுக்கோங்க. இந்த டோக்கு மேலே லைட்டாக வந்துட்டு ஆயில் வந்து கையில் பட்டுட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு ஃப்ளிங் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஒரு வார்மான பிளேஸில் வச்சிடலாம். எனக்கு கரெக்டாக 1 hour 20 மினிட்ஸில் டோ நல்லாவே டபுள் இன் சைஸ் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். ஸோ இதை அப்படி லைட்டாக வந்துட்டு பஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். டோ இப்போது நல்லா க்ளீனான ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கு வந்து மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா இதை நல்லா வந்து டக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு செகண்ட் ப்ரூஃபிங்காக ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஒரு க்ளீனான கவுண்டர் டாப்க்கு மாற்றிட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கலனா லைட்டாக தான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் அழுத்தி பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக மட்டும் இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்துட்டு ஃப்ளார் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு லோஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டுக்காக எடுக்க போகிறேன். மீதி இருக்கிற பன்ஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதில் உங்களுக்கு டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் உங்களால் 8 பன்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும் மீடியம் சைஸில். அதாவது வெயிட் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம்ஸ் அளவுக்கு வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களால் 8 பன்ஸ் ரெடி பண்ண முடியும். நான் ஒரு வந்துட்டு பாதி வந்து ப்ரெட் லோஃப்காக எடுத்துட்டேன், பேலன்ஸ் வந்துட்டு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 65 கிராம்ஸ் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம டிவைட் பண்ணி எடுத்துருக்கிற டோ எடுத்துகிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி லைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பன்ஸ் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பன்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ட்ரே எடுத்து அதில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் வந்துட்டு வச்சுறேன். நம்ம இதே மாதிரி எல்லா மாவுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அகெயின் நான் இதை ஒரு செகண்ட் ப்ரூஃபிங்காக ஒரு 1.5 hours வந்து விட போகிறேன். ஸோ இது 1.5 hours ப்ரூஃப் பண்ணுறதுக்குள்ளே இதில் வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதோ இதில் நான் 2 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணால் போதும், ரொம்ப சின்னதாக வேணாம். ஓரளவுக்கு கட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணுன்ட்டு கிடையாது. நம்ம போட்டதுலேருந்து ஒரு பிங்கிஷாக அந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ வந்துட்டு தட்டி வச்சுருக்கிற ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்து நான் தட்டியிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிட்டு இது கூட சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes மட்டும் நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதுக்குள்ளே இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கனை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சிக்கன் வந்து கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் வந்து ஒரு வெள்ளர்த்த கலர் மாதிரி மாறும் அந்த சூடு பட்டதுமே. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா டெண்டரியாக இருக்கும் இந்த சிக்கன் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணும்போது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்பைசினஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வந்து பொடிச்சது அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes மட்டும் இந்த மசாலாஸ் வந்து இது கூட ஆட் ஆகட்டும் நல்லா. அதுக்காக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒயிட் வினிகர் ஆட் பண்ணுறேன். குக்கிங் வினிகர் இருக்கு இல்லையா, அது உங்கள்கிட்ட டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மூடி அளவுக்கு வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து டார்க் சோய் சாஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 2 minutes நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கலர்ஃபுல் கேப்சிகம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கிடைக்கல, க்ரீன் கேப்சிகம் தான் கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராவாகவும் இருக்கக்கூடாது இந்த டிஷ்ஷில். கொஞ்சம் நல்லா வெந்து இருக்கும்போது தான் நமக்கு சாப்பிடும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு இதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஸ்டோர் பாட் மயோனைஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரீமினஸ் கொடுக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸும் மயோனைஸும் ஆட் பண்ணி ஒரு 1 minute மட்டும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்லா சீஸியான ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட மொசரல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் செடர் சீஸ் எதுவும் உங்கள் கையில் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் சீஸ் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல சீஸியான ஃப்ளேவர் வரும். அதுக்காக தான் இதை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் நார்மலாக அந்த ஸ்டஃபிங் மட்டும் வச்சுட்டு இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணி ஒரு 1 minute க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம ப்ரெட்டில் ஃபில் பண்ணும்போது அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரெட்டெல்லாம் நல்லா ப்ரூஃப் ஆகி கிடச்சிச்சு. மேலே நான் வந்து எக் வாஷ் தான் கொடுக்குறேன், நல்லா ஒரு ஷைனிங் க்ரஸ்ட் கிடைக்கிறதுக்காக. நீங்கள் இது ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து நம்ம எக்லெஸ்ஸாக தான் பண்ணியிருக்கோம், எக்லெஸ் ஸ்வீட் பன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு மில்க் போட்டால் போதும், ப்ரஷ் பண்ணால் போதும், நீங்கள் மில்க் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மில்க் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் கலந்துட்டு அதை வந்துட்டு மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். சேம் 180 டிகிரி செல்சியஸில் 30 minutes மட்டும் இந்த போபன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சட்டை வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்தாலே வந்துட்டு அது ஈஸியாக வந்துடும். மேலே வந்து செசமி சீட்ஸ் போடணுன்ட்டு மறந்து நான் இடையில தான் போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த ப்ரஷ் பண்ணும்போதே எக் வாஷ் பண்ணும்போதே வந்து செசமி சீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வராது, அழகாக அதுலேயே வந்து ஒட்டிக்கும். பன் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நான் இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்ம நல்லா
ஸ்பைசியான இது ஃபில்லிங் வச்சு சாப்பிட்றவங்கனால நல்லாயிருக்கும். இந்த பன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் வந்து ரொம்ப சின்ன பன்ஸாக போட்டிருக்கனால உங்களுக்கு வந்துட்டு அது பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். உங்களுக்கு இதை விட பெரிய பன்ஸாக வேணும்னா நீங்கள் ஒரு பெரிய பன்னாக 3 பன்னாக கூட நீங்கள் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நான் போட்டிருக்கிற இந்த சைஸ் பன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு ஒன்று சாப்பிடும்போதே. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னியும் பார்க்குறதுக்கு நல்லா சீஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மொசரல்லா சீஸ் இந்த டைமில் கூட மேலே வந்துட்டு லைட்டாக கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் பன் வந்து இன்னுமே நல்லா வந்து சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து மேலே வர மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டஃபிங்கே வந்து இதில் வைக்க முடியும் உங்களால், நடுவில் நீங்கள் வைக்கிறனால. அதே மாதிரி அது வந்து விழுந்து போகும், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கவே வேணும். அழகாக வந்துட்டு ஸ்டஃப் ஆகிக்கும் உள்ள. ஸோ இந்த ரம்லான் டைமில் இஃப்தார் டைம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வேறு லெவல் ஸ்நாக் ரெசிபி. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்பைசியான கூட்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைசி கூட்ஸுமே வந்து ரம்லான் டைமில் சேல் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு சேல் வந்து நடக்கும். அதே மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணுங்கள். ரொம்ப இந்த ஃபில்லிங் தான் இதோட மெயினான டேஸ்ட்டே, வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் வீட் பண்ணுமே நான் சொன்ன அதே மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பன் கிடைக்கும். அண்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.